வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான புதினா சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த புதினா சட்னியோட ஒரு சூப்பரான லெஃப்ட் ஓவர் மாவு வச்சு எப்படி ஒரு போர்டா போடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸோட இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த புதினா சட்னி வீட்டில் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஒன்று கலர் கரெக்டாக எடுத்து கொடுக்காது, அதே டைமில் அந்த லைட்டாக அந்த துவர்ப்பு தன்மை அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்தீங்களா. அதனால் இன்றைக்கி நம்ம கரெக்டான ஸ்டைலில் எப்படி இந்த புதினா சட்னி பண்ண போகிறோம், அதுவும் பர்டிகுலராக அந்த புதினா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி அதே டேஸ்ட் இருக்கும். நான் இந்த ரெசிபி தான் குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இப்போது இந்த புதினா சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? புதினா சட்னிக்கு தேவையான பொருட்கள்: புதினா 1.5 கட்டு, கொத்தமல்லி 1 கைப்பிடி, தேங்காய் 2லேருந்து 3 பத்தை, காய்ந்த மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், பச்சை மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், சின்ன வெங்காயம் 15லேருந்து 18 நம்பர், இஞ்சி 3 சின்ன துண்டு, பூண்டு 15 பல்லு, புளி தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு 6 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த புதினா சட்னிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோன்னா, இந்த புதினா சட்னி பண்ணுறதுக்கு இந்த புதினாவை பிளான்ச் பண்ண போகிறோம். அதனால் இந்த கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த புதினாவை வந்து நம்ம பாயில் பண்ணல, பிளான்ச் பண்ணுறோம். அதாவது கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கலர் கொடுக்கும். கோல்டு வாட்டரில் போட்டு நீங்கள் பிளான்ச் பண்ண கூடாது, கொதிக்கிற தண்ணியில் மட்டும்தான் போடணும். இப்போது புதினா போட்டிருக்கோம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்ட பிறகு அந்த சூடுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு உடனே எடுத்துடணும், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு கலர் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோன்னா, நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கோல்டு வாட்டரில் அந்த புதினாவை போடுறோம். அந்த கலர் நல்லா வரதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பிளான்ச் பண்ண அந்த புதினாவை அப்படியே இந்த கோல்டு வாட்டர் போட்டு எடுத்து வச்சுருவோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை தாளித்து அதுக்கப்புறம் இந்த சட்னி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகிற டைமில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 6 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சொல்லியிருப்பேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் போடுறோம். இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். காஞ்ச மிளகாய் வேறு போடுறோம், திருப்பி பச்சை மிளகாய் போடுறோம். என்ன காரணம் கேட்டினா, காஞ்ச மிளகாய் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். பிளான்ச் பண்ணுற இடத்துலையும் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இந்த மாதிரி தாளிக்கிற இடத்துலையும் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதே டைமில் நல்லா கலரும் வரும். இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. எப்போவுமே வீட்டில் ஒரு சட்னி பண்ணுறீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நல்லா வறுத்து முடித்த பிறகு இந்த மாதிரி வந்திருக்கும். இதுக்கு பிறகு புளி. காரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதோட ஒரு கல் கம்மியாக இருக்கணும் புளி. அதுக்கேற்ற மாதிரி சின்ன பீஸ் எடுத்து இந்த உளுத்தம்பருப்பு, கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இருக்குல்ல, அதை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு, தேங்காய், தேங்காய் 2லேருந்து 3 பத்தை கரெக்டாக இருக்கும். அதிகமான தேங்காய் போட்டாலும் உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும், லைட் கலர் கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு தேங்காய் கரெக்டான டேஸ்ட்டுக்கு 2லேருந்து 3 பத்தை கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம அரைக்க போகிறோம்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிடும். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 85 to 90% அளவுக்கு அரைச்சா மட்டுமே போதும். ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வருத்தம் பார்த்தீங்களா, அது ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நீங்கள் அதிகமாக போட்டாலும் டேஸ்ட் மாறும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சட்னியை கரெக்டாக ஒரு 85 to 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அங்கங்கே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வாயில் படும்போது மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் 85 to 90% சொல்கிறேன். பார்த்தீங்களா, சட்னியை இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு தாளிப்பு போட போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுறோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் இந்த உளுத்தம்பருப்பு போடுறோம். சில பேர் கடுகு பொரியாமல் உளுத்தம்பருப்பு போட்டுருவாங்க. அப்படி போட்டினா அந்த சட்னியில் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்காது, தாளிப்போட வாசனை. இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தாளிப்பு ரெடி ஆன உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சட்னி நீங்கள் இதில் ஊற்ற ஆரம்பிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் அடுப்பு ஆன்லேயே இருக்கும், அந்த சட்னி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணினா அந்த சட்னியோட டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த தாளிப்பு ரெடி ஆன பிறகு இந்த சட்னி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு சொல்ல வரேன். இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த புதினா சட்னி எப்படி பண்ணுறது. இந்த ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டிப்பிக்கலாக ஹோட்டலில் பண்ணுற அந்த ஸ்டைலில் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்க இட்லி மாவு வச்சு நல்லா சூப்பரான சுட ஒரு போண்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அடுத்தது இப்போ இந்த போண்டாக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா. இட்லி பட்டர் 250 கிராம், அரிசி மாவு 50லேருந்து 75 கிராம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இட்லி மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக போடுங்க. அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம். இந்த மிளகு சீரகம் எதுக்காக யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா அந்த இட்லி மாவோட புளிப்பு தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு அந்த இட்லி மாவு புளிச்ச மாவு சாப்பிட்றதுக்கு ஜீரண சக்தி ஆகாது. அதனால் இந்த மிளகும் சீரகம் கொஞ்சம் போட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதனால தான் மிளகும் சீரகம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பெருங்காயம். இந்த பெருங்காய பவுடர் போட்ட பிறகு அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இந்த அரிசி மாவு 50லேருந்து 75 கிராம் சொல்லியிருப்பேன். அதாவது மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா 50 கிராம் போடலாம், கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா 75 கிராம் போடலாம். ஸோ உங்களோட இட்லி மாவு எந்த அளவுக்கு பக்குவத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். போண்டா மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுங்களோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவு எடுத்து நீங்கள் கையில் இப்படி சின்ன சின்ன துண்டாக விட்டிங்கன்னா ரவுண்டாக பால் மாதிரி விழணும். இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டான பக்குவம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு நம்மளோட விரலை சின்ன பவுலில் இருக்க அந்த தண்ணியில் டிப் பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த மாவு தொட்டு நீங்கள் போடும்போது நல்லா ஷேப் கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி விழணும். இந்த மாதிரி விழுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா நம்மளோட விரலில் கொஞ்சம் மாவு எடுக்கிறோம். எடுத்த பிறகு அந்த பவுலில் ஒரு கார்னர் பகுதியில் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள், அதாவது ரொட்டேட் பண்ண சொல்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னா சைஸ் கரெக்டாக வரும். நீங்கள் எந்த ஒரு போண்டா போட்டாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான பக்குவமாக சைஸஸ் அழகாக ரவுண்டாக வரும். ஹோட்டலில் போனால் போண்டா பார்க்குறதுக்கு அழகாக ரவுண்டாக போட்டிருக்காங்களே, நம்ம வீட்டில் மட்டும் போட முடியல அப்படின்னு நினச்சின்னா இந்த மாதிரி கரெக்டாக பழகுங்க, அழகாக வரும். இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக இருக்குது, 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் இந்த போண்டா மாவை நீங்கள் போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். போட்ட பிறகு ஆயில் ஃப்ளேம் டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறோம். அதாவது அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக நல்லா வெந்து வரும். அதே டைம் நல்ல கலர் கொடுக்கும். அதே டெம்பரேச்சர், அதாவது நீங்கள் ஓப்பனிங் ஆரம்பித்த டெம்பரேச்சரில் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது.
அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் அப்பப்போ ஏற்றம் இறக்கம் இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வரும். ஃப்ரை பண்ணுற பக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் வீட்டில் போண்டா நல்லா சாஃப்டாக கொடுக்க முடியும். எப்படி உளுத்தம் பருப்பை வந்து வீட்டில் நல்லா சூப்பராக அரைச்சா மட்டும்தான் போண்டா நல்லா வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃப்ரை பண்ணுற பக்கமும் இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அடாடா ஒரு சூப்பரான போண்டா ரெடி. கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்போ இந்த புதினா சட்னி லெஃப்ட் ஓவர் மாவில் இந்த போண்டா எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி அருமையான சட்னி, நல்லா அந்த புளிப்பு, அந்த காரம், கரெக்டாக அந்த புதினாவோட அந்த கலர் எல்லாம் சூப்பராக உங்களுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி இந்த போண்டாவை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க நல்லா விரும்பி நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ண சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி பாய், டேக் கேர்.